கல்வி சமூகத்தை சேர்ந்தவர்களாயினும் சேராதவர்களாயினும் அனைவரையும் நல்வழிப்படுத்துபவர்களே ஆசிரியர்கள். அவருக்கு தனி மரியாதையும் கௌரவமும் வழங்கப்படும். ஆனால் சிலரின் நடத்தைகள் ஆசிரியர்களை வெறுக்கும் வகையில் அமைவதோடு அவர்களை சந்தேக பார்வையில் நோக்கவும் தோணுகிறது. மாணவிகளிடையே பாலியல் சேட்டைகள், பாடசாலை சொத்துக்களை கொள்ளையடித்தல், பச்சையாக சொல்வதென்றால் பாடசாலை சொத்துக்களை திருடிச் செல்லுதல். அந்த வகையில் நான் குறிப்பிட்டது போன்று இது இரண்டாவது வகை சம்பவமாகும். பாடசாலையில் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு போதிய அளவில் அவர்களுக்கு தேவையான போசனையை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கம் பகலுணவை வழங்குகின்றது. அவ்வாறு வழங்கப்படும் உணவினை ஒரு நாள் வழங்காது இடைநிறுத்தி அதனை தனது கணவரின் பிறந்த நாள் வைபவ பாட்டிக்காக செலவு செய்த அதிபராக கடமையாற்றும் பெண் ஆசிரியர் தொடர்பில் மெதிரிகிரியவில் சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. நாளைய தினம் பாடசாலையில் உணவு வழங்கப்பட மாட்டாது. அனைவரும் வீட்டிலிருந்து சாப்பாட்டினை கொண்டு வர வேண்டும். இதனை மாணவர்களாகிய நீங்கள் உங்களது பெற்றோரிடம் அறிவிக்க வேண்டும் என அதிபர் கூறுகின்றார். ஆனால் வழமையாக உணவுகளை பெற்றுக்கொள்ளும் விநியோகஸ்தரிடம் அன்றைய தினமும் அவர் முன்பதிவுகளை மேற்கொள்கின்றார். குக்கீஸ், பாட்சாதம், ரோல்ஸ் உள்ளிட்ட மேலும் சில உணவுகளையும் பெற்றுக்கொண்டுள்ளார். தனது கணவரின் பிறந்த தினமான அன்றைய தினம் அவர் ஏனைய ஆசிரியர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பார்ட்டி கொடுத்தது மாத்திரமின்றி தாம் நிர்வாக பரீட்சையில் சித்தியடைந்துள்ளமைக்காக ஆசிரியர்கள் சிலருக்கும் பாட்டி கொடுத்துள்ளார். எனினும் வளமையை போன்று அனைத்து வவுச்சர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, பணமும் பெறப்பட்டிருக்கின்றது. பாடசாலைக்கு உணவு மாத்திரம் வழங்கப்படவில்லை. இந்த விடயத்தை அறிந்த பெற்றோர் முறையிட்டதை தொடர்ந்து குறித்த ஆசிரியைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதோடு நிர்வாக சித்தியினை தொடர்ந்து கிடைக்கப் பெறவிருந்த பதவி உயர்வையும் இடைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் தெய்வம் தற்போதெல்லாம் அன்றே கொள்கின்றது என்பதுதான்